கல்யாணி பொண்ணு யாருக்கு மருமகளா வரப்போறான்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? பிரமாதம். அப்பா, வந்த வேலை முடிஞ்சது. இதுக்கு மேல நாம இருக்க தேவையில்லை. பூகம்பம் வெடிக்கும் போது வந்தா போதும். ஷாமம்மா போட்டோ போட்டிருக்க. ஏதோ முக்கியமான புக்கு போல இருக்கு. கொடுத்துடலாம். இவங்க சண்டை இப்போதைக்கு நிக்காது போல இருக்கே. நம்மளுக்கு எதுக்கு பெரிய எடுத்து வம்பு? இங்கேயே வச்சிடலாம். உன் பாஸ்போர்ட் எடுத்துட்டு வாங்க. பாஸ்போர்ட் காணு சின்னத்தை. நல்ல வேலை, இவங்க 2 பேரும் சண்டை போடுற பிஸியில் இந்த பாஸ்போர்ட்டை கண்டுக்கல. ஆமாம், சாம் காணாமல் போச்சுன்னு சொன்ன பாஸ்போர்ட்டு திடீர்னு இங்கே எப்படி வந்துச்சு? யார் எடுத்து மறைச்சு வச்சிருப்பாங்க? இதனால் யாருக்கு என்ன லாபம்? பரவாயில்ல, நல்ல வேலை, இது யார் கையிலையும் கிடைக்கல. இப்போதைக்கு இது என்கிட்ட இருக்கிறது தான் சேஃபு. வாயை திறந்து நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருக்கிறவன் இப்போ என் கூட வரும்போது அமைதியா வரா. வாட்டர்? நோ தேங்க்ஸ். ஒன்னும் வேண்டாம், கொஞ்சம் ரோட்டை பார்த்து டிரைவ் பண்றீங்களா? உங்களுக்கு தான் வேலை இருக்குன்னு அம்மா கிட்ட சொன்னீங்கல்ல, அப்புறம் ஏன் நீங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்றீங்க? சும்மாவும் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். அதான் இன்னைக்கு டிரைவருக்கு லீவ் கொடுத்து அனுப்பிட்டேன். நான் ஏதோ லோக்கல்ல வேலூர்ல டிராவல் பண்ணுவோம்னு நினைச்சேன். பட் கடவுளா பார்த்து இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. நான் கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ காட், தேங்க்ஸ் அ லாட். ஸ்டாப் இட். கொஞ்சம் காரை ஸ்டாப் பண்றீங்களா? நான் வேற கார் பிடிச்சு போய்க்கிறேன். நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதே சொல்லிட்டு இருக்க. அண்ணம்மா என்ன சொன்னாங்க? உன்னை சேஃபா கூட்டிட்டு போயிட்டு வர சொன்னாங்கல்ல. அப்ப அவங்க கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இந்த பொண்ணு இப்படிதான், எப்பவும் யார் பேச்சும் கேட்காது. அவ இஷ்டத்துக்கு பண்ணுவான்னு நான் அண்ணம்மா கிட்ட சொல்லிடுவேன். அவ்வளவுதான். என்ன பிளாக்மெயிலா? டெஃபினெட்லி. அதுல என்ன சந்தேகம்? போய் தொலைங்க. சந்துரு, இதில் 2 இயர்ஸ் பிஃபோரான கணக்கு வழக்கெல்லாம் இருக்குது. இதையும் சிஸ்டத்தில் ஏற்றி அப்டேட் பண்ணிடுங்க.
தம்பி சந்துரு, தம்பி சந்துரு. ஆ என்ன தம்பி, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க. இந்தாங்க தம்பி. தம்பி, ம் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க அண்ணன் சூர்யாவுக்கு வேலையை தவிர வேற எதுலயுமே கவனம் போனதில்லை. கற்பூர புத்தி ஒரு தடவை சொன்னா போதும். எப்பவும் இந்த ஆபீஸ், இந்த கம்பெனி இத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. உங்க தாத்தாவும் அன்னபூர்ணி அம்மாவும் ஆரம்பிச்ச இந்த பிசினஸ் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு உங்க அண்ணன் சூர்யாவும் ஒரு காரணம். இந்த பிசினஸ் டெவலப் பண்ண புது புது ஐடியாலாம் சொல்லுவாரு. நீங்க இப்ப பார்க்க போற வேலையத்தான் ஆரம்பத்தில் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. உங்களுக்காவது தனி ரூம், அவருக்கு அது கூட இல்லை. எங்க எல்லார் கூடயும் சேர்ந்தே இருப்பாரு. இன்னைக்கு இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு அவரோட டெடிகேஷன் தான் காரணம். நீங்களும் அவரை மாதிரி வருவீங்கன்னு நான் நம்புறேன். போதும் சார் எங்க அண்ணன் புராணம், நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஹலோ சாம், நான் சந்துரு பேசுறேன். என்னாச்சு? உன் நம்பர் என்ன நாட் ரீச்சபிள் வருது? ஏன் சாம் அமைதியா இருக்க? ஏதாவது பேசு. பக்கத்துல யாராவது இருக்காங்களா? டேய், அதுக்கு ஏன்டா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண? ஆமா, ஃபோன் பேசுறதுக்கு முன்னாடி யார் பேசுறா, அந்த பக்கம் யார் இருக்காங்கலாம் கேட்க மாட்டியா? உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. இல்ல சித்தி, அது வந்து நான் வந்து சாம் தான் அட்டன் பண்ணான்னு நினைச்சேன். இல்ல, நான் உனக்கு தெரியாம தான் கேக்குறேன். என் மருமக என்ன இந்த வீட்ல கால் அட்டன் பண்ற வேலை பாக்குறாளா என்ன? ஒன்றும் இல்லை சித்தி, சாம் கிட்ட ஒரு டவுட் பற்றி கேட்கலான்னு தான் கால் பண்ணேன். நாட் ரீச்சபிள்னு வந்தது. ஆமாம், சாம் எங்க சித்தி? எப்ப பார்த்தாலும் சாம் கூட பேசணும்னே அலையறான். இவனுக்கு சாதாரணமா சொன்னா புரியாதுன்னு நினைக்கிறேன். வேற மாதிரி தான் சொல்லணும். ஹலோ சித்தி. சந்துரு, சூர்யாவும் சாமும் ஒன்னா கார்ல ஜாலியா போயிருக்காங்க. வெளியிலையா? எங்க சித்தி? அவங்க எங்க போனா உனக்கு என்ன? இந்த பார், வர வர உன் போக்கே சரியில்லை சந்துரு. ஆபீஸ் போனமா வேலைய பார்த்தோமான்னு இல்லாம இப்படி போன் பண்ணி அரட்டடிச்சிட்டு இருந்தா எப்படிடா முன்னுக்கு வருவ? போ போய் வேலைய பாரு. எப்ப பார்த்தாலும் சாம் பின்னாடியே சுத்திக்கிட்டேன். அப்புறம் இந்த பார் சந்துரு, தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் நீ மூக்க நுழைக்காத. சாம் உனக்கு ஜெயந்தி, என் பையன் ஒன்னும் தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல தலையிட மாட்டான். சாம் மேல இருக்கிற அக்கறையில தான் விசாரிச்சிருப்பான். சந்துரு. ஹலோ அம்மா. ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு டிரைவர் எல்லாம் லீவு. அதான் சூர்யா அவ கூட வண்டி ஓட்டிட்டு போயிருக்கான். மத்தபடி எல்லாம் எதுவும் இல்ல. அடுத்தவங்க கற்பனைக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அம்மாவும் பிள்ளையும் என்ன கனவுல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? சூர்யா வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். டேய் சந்துரு, உன் சித்தி நம்ம மேல செம்ம கடுப்புல இருக்காடா. ஏமா, சித்தி ஏதாவது சொன்னாங்களா? அவ வாய் திறக்கல,
ஆனா மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. கண்டிப்பா அவ சாம் கிட்ட நம்மள பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிருப்பா. அதுக்கு முன்னாடி சாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு gift கொடுத்துடணும். என்ன கிஃப்ட்டுமா கொடுக்கறது? நீ குடுக்கற gift ரொம்ப காஸ்ட்லியாவும் இருக்கணும், அதே சமயத்துல சாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். சந்துரு, ஒரு வைர மோதிரம் கிஃப்டா கொடுத்துரு. அவ ரொம்ப சந்தோஷப்படுவாடா. என்னது வைர மோதிரமா? ஏன்டா வாய படுக்கற? போட்டி ஜாஸ்தியா இருக்குல்ல, இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் நம்ம நிக்க முடியும். மா, அப்ப அந்த குங்கும ஜமில் கடன்? மகாலட்சுமியே வீட்டுக்கு வரப்போது, வெறும் 3 லட்சம் கொசுறு காசு. அத போய் யோசிச்சுட்டு இருக்க? இத பாரு சந்துரு, நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. சாமுக்கு வைர மோதிரம் கிஃப்டா குடுக்கற, அவளை என் மருமகளா ஆக்குற. சரிம்மா, கவலைய விடு. என்கிட்ட சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன். இப்பதானே நீ என் புள்ள. சரிம்மா, நான் வச்சிடுறேன். என்ன இடம் அது? எங்க போனா இந்த பிளாக் காஃபி? ஆளை காணோம். நான் லொகேஷன் அனுப்புறேன், வந்துருங்க. ஆமா, இங்க எதுக்கு வந்தீங்க? ஹாட்டா ஒரு காஃபி, சில்லுன்னு கொஞ்சம் சாட். இல்ல டயர்டா இருக்கு, அதான் காஃபி குடிக்கலாம்னு சொல்றேன். எனக்கு வேண்டாம். எனக்கு வேணும். அதுவும் இல்லாம நீயும் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிக்கலாம். வந்துக்கிறேன். Hey Sam. சாரிங்க. சார் சார் என்ன சார், மேடம் விழுந்துட்டாங்களா? எங்க? நான் தான் விழுந்தேன். பார்த்தாலே தெரியுது சார். என்ன சொன்ன? உள்ள டேபிள் ஃப்ரீயாக தான் இருக்கு, நீங்கள் போங்க. சார் ஆர்டர் ப்ளீஸ் சார். 2 காஃபி ஸ்ட்ராங்கா. ஓகே சார். நல்ல ஹாட்டா. ஓகே சார். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேம். என்ன பிளாக் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கான்? அவனுக்கு காஃபி பிடிக்காதே. சும்மா ஒரு சேஞ்சுக்கு தான். எனக்கு பிடிச்சவங்களுக்காக சில விஷயங்களை நான் மாத்திக்கிட்டேன். ஆனா சில பேர் இன்னும் அப்படியே தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறாங்க. யாரும் யாருக்காகவும் மாத்திக்க தேவையில்லை. இதெல்லாம் நான் நம்ப போறதும் இல்லை. சும்மா டிராமா பண்ணிக்கிட்டு. ஒரு காஃபியால எல்லாம் மாறிடும்னு அர்த்தம் இல்லை. வேற என்ன பண்ணாதான் ஒத்துப்பீங்களா? என்ன சொன்ன சார்? ஒன்றும் இல்லை, காஃபி வந்துருச்சு.
காஃபி பிரமாதம். இவ்வளோ நாளா மிஸ் பண்ணிட்டேனே. காஃபி ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ப்ரோ எங்க இருக்க? சார் எல்லாமே நியூ டிசைன் சார். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எதுக்கு ரிங் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கான்? ப்ரப்போஸ் எதுவும் பண்ண போறானோ? ஐயோ, பிளாக் காஃபி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். இது ஓகே. ஓகே சார். என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக வாங்குறேன். ரொம்ப ஸ்பெஷல். ஓகே சார், நான் இப்போ கிளம்புறேன். சரி. இதுக்கு மேல இங்க இருந்தா அவ்வளவுதான். முதல்ல கிளம்பணும். சாம், எங்க போற? உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் போகணும். எங்க? ரெஸ்ட் ரூம் போறேன், வரியா? இந்த பிளாக் காஃபி அந்த ரிங் யாருக்கு வாங்கியிருப்பான்? நிஜமா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணதானா இல்லை வேற யாருக்காவது வாங்கியிருப்பானா? நான் ஏன் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன்? அவன் யாருக்கு வாங்கியிருந்தா எனக்கு என்ன? தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சு எதுக்கு என் மைண்டுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்றுக்கணும்? ஓகே, லீவ் இட். கண்ணு கொஞ்சம் ரோட்லயே இருக்கட்டும். என் கண்ணு ரோட்ல தான் இருக்கு. உன் கண்ணு தான் நம்மளை யார் பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டே இருக்கு. ஏன் தேவையில்லாம பேச்சு கொடுக்குறீங்க? நான் ஒன்றும் தேவையில்லாம பேசல. நீ கேட்ட, நான் சொன்னேன், அவ்வளவுதான். ஆமா, இந்த ஆம்பளைங்களை பத்தி தெரியாது, கொஞ்சம் விட்டா. ஹலோ மேடம், என்னை பத்தி மட்டும் பேசுங்க. எதுக்கு ஆம்பளைங்கன்னு பொதுவா பேசுறீங்க? நான் உங்களை பத்தி தான் சொன்னேன். பொய் சொல்லாதீங்க. நான் ஒன்னும் பொய் சொல்லல. எதுக்கு இப்ப காரை ஆஃப் பண்ணீங்க? நான் ஒன்னும் ஆஃப் பண்ணல, தானா ஆஃப் ஆயிடுச்சு. இனி என்ன பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகாது. ஏன்? பெட்ரோல் இல்ல. பொய் சொல்லாதீங்க. உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீயே ஆன் பண்ணி பாரு, இண்டிகேஷன் காட்டும்.